வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கூண்டோடு அதிமுகவில் இணைந்த தவேகாவினர் பதட்டத்தில் பனையூறு. இந்த செய்தியுடன் அதிமுக தொடர்பாக ஒரு செய்தியாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்து தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்டிருக்குது. ஸோ அந்த வீடியோவையும் அதில் இருக்கின்ற செய்தியும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். அதோட தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்ற கடம்பூர் ராஜு அவர்கள் அதிமுகவினருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கின்றார். அந்த வேண்டுகோள் அதிமுகவினருக்கு உற்சாகம் தருகின்ற விதமாக இருக்கிறது. கதறியே சாவுங்கடா அப்படின்னு சாபம் விடுற மாதிரி தான் இருக்கிறது கடம்பூர் ராஜு அவர்களுடைய வேண்டுகோள். என்னன்றது பார்க்கலாம். கடைசியில ஆர்பி உதயகுமார் அவர்கள் விஜய் அவருடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா என்று போட்டு உடைத்திருக்கின்றார். ஸோ இத்தனை ஆண்டு காலமாக விஜய் பற்றி தெரியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மொத்தமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கூண்டோடு அதிமுகவில் இணைந்த தவேகாவினருடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இது எங்க நடந்திருக்கிறது? எல்லாமே திண்டுக்கல்ல தான் நடந்திருக்கிறதுங்க. கிராமப்புறத்திலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு கட்சியினுடைய ஆணி வேர் எங்களுக்கு தெரியுமா? கிளைக்கழகங்கள் தான். அதுதான் ஆணி வேராக கருதப்படும். கட்சியில எத்தனை நிர்வாகி வேண்டுமானாலும் போய் இணையலாம். ஆனா கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு தொண்டர்கள் தான் வேணும். ஆனா தவேகாவில் அதிமுகவினர் அணி அணியாக போய் சனிக்கிழமை சேருவாங்க. ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை தானே. எதற்காக இன்னைக்கு பனையூர் பங்களாருடைய பின்கேட்ல போய் அதிமுகவினர் யாரும் நிக்கல? 2 வாரமா எதற்காக அதிமுகவினரை கட்சியில தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க சேர்க்கல? 3 வாரத்துக்கு முன்பாக தான் நிர்மல் குமார் அவருடைய தலைமையில அதிமுகவினர் போய் சேர்ந்தாங்க, திமுகவினரும் போய் சேர்ந்தாங்க. ஆனா இப்ப யாரும் ஏன் போய் சேரல? அவ்வளவுதான். அந்த கட்சி மீது இருந்த ஈர்ப்பு குறைந்து போய்விட்டது. இப்போ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தவேகா தொண்டர்கள் அதிமுகவை நோக்கி வருகின்றார்கள். ஏன் வராங்க? அதிமுகவினர் போய் தவேகாவை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணுகின்ற போது பாரம்பரியமாக தவேகாவில் இருந்த தொண்டர்கள் அங்க இருக்க முடியாத ஒரு புழுக்கம் இருக்குது. ஏன் அந்த புழுக்கம் ஏற்பட்டது? பணம் பத்தும் செய்யும். பணம் இல்லாத தவேகா தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? எங்கடா நமக்கு அடைக்கலம் இருக்கும்? தவேகா மாதிரி எந்த கட்சி இருக்கிறது? அதிமுக தான் இருக்குது. அதனால இயல்பா தவேகா தொண்டர்கள் கூண்டோடு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அதிமுக காரங்கிட்ட பணம் இருக்குது. போன உடனே தவேகா காரனை விரட்டி அடிக்கிறான் கீழ்மட்டத்தில். இது மேல் மட்டத்தில் வேலைக்கு ஆகாது. மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவனும் அதிமுக காரனுக்கு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க எளியவர்கள் தானே, சாதாரண ரசிகர்களாக தானே இருந்தாங்க, பணபலம் இல்லாதவங்க தானே. ஆனா அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 54 ஆண்டு காலம் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கிறது. 32 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சி. கிளைக்கழக செயலாளர் கூட கோடியில சொத்து வச்சிருப்பாரு. அப்படியாப்பட்டவங்க கிட்ட போய் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் போட்டியிட முடியுமா? அதனால அதிமுகவுக்கு திரும்பி வருகின்றார்கள். இரண்டாவது இந்த வீடியோவை பாருங்க. அதிமுக சாய்ந்து போனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இழப்பு. ஏன்னா அது ஒரு பெரிய ஆலமரம். நான் திருப்பி சொல்றேன். நான் கட்சிக்காரன் கிடையாது, ஒரு பத்திரிகைக்காரன். அந்த ஆலமரத்துல எல்லாரும் போய் தங்கியிருந்தாங்க. அங்க மதவாதம் கிடையாது, ஜாதிவாதம் கிடையாது, இனவாதம் கிடையாது, மொழிவாதம் கிடையாது, ரவுடிசமும் கிடையாது. நீங்க பாருங்களேன், ஏடிஎம்கே காரனை நீங்க உதாரணத்துக்கு, நான் அதிமுக கிடையாது, எவனாவது ஏடிஎம்கே காரன் போய் ரவுடிசம் பண்ணான்னு வராது. 1-2 தப்பு பண்ணிருப்பாங்க. ஆனா திமுக வந்துட்டாலே ரவுடி போயிடுவார்னு ஒரு நினைவு வரும். இப்படிப்பட்ட கட்சி சாயிறது எல்லாத்துக்கும் கேள்வி. அது சாயக்கூடாது ஒரு பத்திரிகையாளர் தான். ஏன்னா இங்க அந்த அளவுக்கு காலம் போற போக்கில் ஏடிஎம்கே வலுவாக இருக்கிறது என்று நான் சொல்லல, கோர் டிஎம்கே காரனே இன்னைக்கு பேசலாம். ஒரு கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆகுது, ஆட்சியை பிடிச்சி 2.5 மாசம் ஆகுது. ஆனா தவேகாவுடைய நிர்வாகிகள் பண்ணுகின்ற அட்டுழியமும் அடாவடியும், பள்ளிக்கூடத்தில் போய் ரீல்ஸ் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் போய் ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அவங்களும் சலிக்காம கட்சி விட்டு நீக்கினே இருக்கிறாங்க. ஸோ அதனால அடாவடி, அராஜகம், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திட்டு
கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு, ஆட்சி பிடிச்சி 2.5 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்களே வந்து இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்க. ஆனா அதிமுக காரங்க தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் ஆட்சி ஆண்ட ஒரே கட்சி அதிமுக தான், 32 வருஷம். ஆனா அவங்க அடக்கத்துடன் தான் இருப்பாங்க. யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கட்சி அழியலாமா? எல்லோருக்கும் ஆலமரம் போல நிழல் தந்த ஒரு கட்சி. அதில் இந்த செய்தியாளர் சொல்லுவார் ஒரு விஷயத்த ஆணித்தரமாக, அதிமுக வலிமையா இருக்குது, ஆனா திமுக தான் ஆட்டம் கண்டு விட்டது அப்படின்னு சொல்லுவார். எதை வச்சு சொல்றாங்க திமுக காரங்க அப்படின்னு அந்த செய்தியாளர் சொல்லுகின்ற போது, திமுகவுடைய கீழ்மட்ட நிர்வாகிகளும் திமுகவுடைய தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அதிமுகவில் தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும் அப்படியே இருக்காங்க. பணத்துக்காக பதவிக்காக ஓனவன் தான் அதிமுக அதிகமான பேர். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்த உடனே தவேகா தான் இனிமே தமிழகத்தை ஆள போகுதுன்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கின்ற தொண்டர்கள் எங்கேயுமே நகர்ந்து போல. ஆனா திமுக இருக்கிற எல்லா தொண்டர்களும் தவேகாவை நோக்கி போயிட்டாங்க. குறிப்பா சிறுபான்மையினர்களும் பட்டியலினத்தவரும் தவேகா நோக்கி போயிட்டாங்க. அதனால தான் பாரம்பரிய திமுகவினரே சொல்றாங்க அதிமுக வலிமையா இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு சில பேராசை கொண்டவங்க விலகினாலும் அதிமுக வலிமையா இருக்குது. ஆனா திமுக பலவீனமா இருக்கிறது, அது தேர்தலில் தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். ஸோ பார்க்கறதுக்கு அதிமுக கரைஞ்சி போச்சு அப்படின்னு தவேகா காரணம் சொல்லுவான், ரெண்டாவது டிவி காரணம் சொல்லுவான். ஆனால் ஆக்சுவலாக கரைந்து போனது திமுக தான். அதான் பாரம்பரியமான திமுக காரங்களே வெளிப்படையாக சொல்றாங்களாம் அந்த செய்தியாளர் கிட்ட. இப்போ திமுகவுக்கு ஆள் அனுப்பி வச்சது யாரு? அதிமுக. தவேகாவுக்கு ஆள் அனுப்பி கொண்டு இருப்பது யாரு? அதிமுக. அதிமுகவுடன் கூட்டணி வைக்காத கட்சிகள் யாராவது இருக்காங்களா? எல்லாருமே இருக்காங்க. அப்போ அதிமுக என்பது ஒரு ஆலமரம். அந்த கட்சி அழிஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு பேர் இழப்பு என்று சொல்றாங்க. ஆனால் அதிமுக அழியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்போதான் தவேகா காரங்க கூண்டோடு அதிமுக இணைந்ததை நம்ம பார்த்தோம். இனி தமிழகம் முழுவதும் எல்லா தவேகா தொண்டர்களும் அதிமுகவை நோக்கி வரத்தான் போறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த செய்தியை பாருங்க. கடம்பூர் ராஜி அவர்கள் போட்டிருக்கின்ற செய்தி என்ன சொல்றாரு அவரு? தவேகாவில் மருந்துக்கு கூட மதிப்பில்லை. அதிமுக இருக்கிறவங்க யாரும் வந்துடாதீங்க. நம்ம எவ்வளோ கண்ணியமாக இருந்தோம் தெரியுமா? எவ்வளோ மதிப்பாக இருந்தோம் தெரியுமா? ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது இங்கே இருக்கின்ற தற்குறிகள் நம்மளை ஏளனமாக பேசுது. நம்ம பணம் வேணும், நம்முடைய அதிகாரங்கள் வேணும், ஆனால் ஒருபோதும் நமக்கு மதிப்பளிக்க வேண்டும், நம்மளை மதித்து நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் துளி கூட கிடையாது. யாருக்கு? தவேகா தொண்டர்களுக்கு. அதனால தயவு செய்து மீண்டும் தவேகா நோக்கி வந்துடாதீங்க அப்படின்னு கடம்பூர் ராஜ் அவர்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. செய்தி வந்திருக்குது பாருங்க. அதனால இனிமே அதிமுக காரன் பனையூர் பங்களானுடைய பின் கேட்ல போய் நிக்க மாட்டான். அதனால தான் 2 வாரமாக அதிமுக வந்து சேர்றவங்களை ஆள் எடுக்கவே இல்லை. இந்த தவேகா அலுப்பு தட்டி போச்சு. அங்க போனாலும் அதிமுகவுடைய முக்கிய புலிகளுக்கு என்ன பதவி கொடுப்பாங்க, அவங்களை எந்த இடத்துல வச்சு மதிப்பாங்க? அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தவேகாவை பார்த்து கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், சகாயம் அவர்கள் நடுநிலையா இருப்பார். இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்காரு? ஏம்பா தூய சக்தி என்று சொன்னையே, குட்கா பாஸ்கரை போய் நீங்க கட்சியில் இணைத்திருக்கின்றீரே, அது நியாயமா? கட்சியில இணைத்துக்கொள், வேணான்னு சொல்லல, கட்டி பிடிச்சி போட்டோக்கு போஸ்ட் தருகின்ற அந்த ஆள் மீது இல்லாத வழக்கே இல்லை. கல்குவாரியை அதிகமாக வாரி சுட்டுனது இந்த விஜயபாஸ்கர் தான். அதோட குட்கா முறைகேடு, அதோட கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஓட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுத்து மஞ்சப்பையில போட்டு கொடுத்து வெற்றி பெற்றவர் விஜயபாஸ்கர். இப்போவும் கட்டுக்கட்டாக தான் பணம் வச்சிருக்கான். ஸோ அதை கொடுத்து வெற்றி பெற்றவில்லாம் என்பதற்காக தான் உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கின்றார். ஊழலினுடைய ஒட்டுமொத்த ஊற்றுக்கண்ணே சி விஜயபாஸ்கர் தான். அவரை சேர்த்துட்டு நீங்க பெருமைப்பட பேசுறீங்களா? என்ன நியாயம் இது? இதான் ஊழலை ஒழித்ததா அப்படின்னு சகாயம் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக பேசியிருக்கின்றார். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அதிமுக வந்து ஆட்களை இழுத்ததுனால தவேகா பெயரானது கெட்டு போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, தவேகா வந்து இதுவரைக்கும் என்ன மக்கள் நல திட்டங்களை செஞ்சிருக்காங்க, என்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு சமூக வலைதளத்தை போய் பார்க்கும்போது எடப்பாடியார் வந்தா 10,000 கொடுத்துருப்பாரு, பிரிட்ஜு கொடுத்துருப்பார். அதே மாதிரி ஸ்டாலின் வந்திருந்தா 8,000 ரூபாய் டோக்கன் கொடுத்துருப்பார். ஆனால் இந்த ஆட்சி வந்து 2,500 ரூபாய் தரணும் பெண்களுக்கு, ஆனால் 1 ரூபாய் கொடுத்தாங்களா? எதை வேண்டுமானாலும் நிறுத்தி வைக்கலாம், ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றோம் என்று சொல்லி அவங்க வாக்குறுதி கையெழுத்து போட்டிருக்காங்களா? ஸோ அதனால மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? கல்வி நிலையங்கள் நல்லா இருக்குதா? பேருந்துகள் நல்லா இருக்குதா? சாலைகள் நல்லா இருக்குதா? ஏயா அதிமுக 54 ஆண்டு காலமும்
திமுக 75 ஆண்டு காலமும் தமிழகத்தில் கட்சி வச்சு நடத்துவாங்க. நேற்று வந்தவங்க கிட்ட போய் இந்த கேள்விலாம் கேட்குறீங்க சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க 2 பேரும் சரியில்லை என்று தான் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற மறாவது நாளே மாற்றத்தை பார்க்கலாம்னு சொன்னாங்க. என்ன பெரிய மாற்றம்? உங்க எல்லாருக்கும் தெரியும் சிங்கப்பெண்கள் படை. ஆனால் அப்படி ஒரு படை அமைத்த பிறகு அந்த சிங்கப்பெண்களுக்கே பாலியல் தொல்லை நேற்று கூட நடந்திருக்குது மதுரை என்று நினைக்கின்றேன், உசிலம்பேட்டைக்கு பக்கத்தில். அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பெண் படையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு அதே காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் என்று நினைக்கின்றேன் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழக அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுத்தது? மொத்தத்தில் எல்லாமே ரீல்ஸா போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு லஞ்சம் வாங்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கை நீட்ட ஆரம்பித்து விட்டார்கள் என்று எல்லா வார பத்திரிகையும் எழுதுகிறது. சரி, ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன செய்தியை சொல்லியிருக்காரு என்று பார்க்கும்போது, நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாராம். நாம் பெரும்பான்மையுடன் ஆட்சி ஆள வேண்டும், அதுக்காக தான் அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, இடைத்தேர்தலில் போட்டிடுங்க, பெரும்பான்மையுடன் தவேக ஆட்சி அமையும், உங்களுக்கானவற்றை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரை இழுத்தார்களாம். ஆனால் தேர்தல் ஆணையமானது தெளிவாக சொல்லிடுச்சான். இன்னைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 7 தொகுதி காலியாக இருக்குது. தேர்தல் வழக்குகள் எப்போது முடிவுக்கு வருகிறதோ அப்போதுதான் இடைத்தேர்தல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷம் ஆனாலும் இந்த தேர்தல் வழக்கானது முடிவடையாது. அப்போ இடைத்தேர்தல் நடத்த போறதில்லை. அப்போ விஜய் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. 2வது, அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிகாரிகளையும் கண்காணிப்பதே பெரும் வேலையா இருக்குதான் நம்முடைய விஜய்க்கு. அதனால யாரை நம்புவது யாரை நம்பாம போறது என்று தெரியாம குழம்பி இருக்கின்றாராம். கூட்டணி கட்சிகள் எத்தனை நாளைக்கு நமக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு தெரியாதான். ஒரு பக்கம் வைகோ விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு கூட்டணி கட்சிகளை. இன்னும் சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணியிலே இல்லை என்று தவேகாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்கின்றார்களாம். இன்னும் சில பேர் நாங்கள் திமுக நல்ல நட்புல தான் இருக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தை போன்றவர்கள் சொல்றாங்களாம். அதனால ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாம் நம்புவதை விட நம்ம பதவியை ராஜினாமா பண்ணி விட்டு மீண்டும் தேர்தலை சந்தித்து அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிச்சு கட்டல்ல உட்காரலாம், ஆட்சி கட்டல்ல உட்காரலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றாராம். ஸோ 2.5 மாசம் கூட ஆகல, ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்ற போறாரு. ஏன்னா பெரும்பான்மை இல்லாம ஆட்சி ஆளுகின்ற போது எந்த ஒரு நடவடிக்கையும் உறுதியாக எடுக்க முடியலையா, கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்த வேண்டியது இருக்குதா, எதுக்கு இந்த தொலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை எதிர்கொள்ள போறாராம். ஏண்டா பாவீங்களா, இவங்களை நம்பியாடா நீங்க அதிமுக விட்டு போனீங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் விஜயனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது என்று போட்டு உடைச்சிருக்கின்றார். கடைசியா ஒன்று மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். அதிமுகவுக்கு எதிராக எல்லா ஊடகமும் பேசிட்டு இருக்கு. அதிமுக பற்றி தரக்குறைவா பேசுறாங்க, நம்பிக்கற்ற தன்மையாக செய்திகளை போடுறாங்க. 1000 பேர் விலகுகின்றார்கள், அத்தனை பேரும் தவேகா போயிட்டாங்க, அதிமுக கரைஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் அதையும் மீறி அதிமுக மீது நம்பிக்கை கொண்டு இவங்கெல்லாம் வருகின்றார்கள் என்றால் தவேகாவில் எவ்வளவு புறக்கணிப்பு இருக்குன்னு பாருங்க. இவங்களுக்கு இங்க புறக்கணிப்பு இருக்குதுன்னா தமிழகம் முழுவதும் இதே புறக்கணிப்பு தான் இருக்கும். அதனால விரைவில் அதிமுகவில் எல்லாரும் இணைவார்கள். ஒரு கட்சிக்கு கீழ்மட்டத்தில் தான் கட்டமைப்பு இருக்கணும், அப்பதான் அந்த கட்சியானது வாக்கு வங்கி பெற்றதா இருக்கும். இந்த தொண்டர்களுடைய நம்பிக்கையை தவேக பெறாத காரணத்தினால அடுத்த தேர்தலில் ஜெயிக்காது, அதிமுக எழுந்து வரும், கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றிங்க.